அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதான மருத்துவ முறைமைகள்ல, நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகள்லயே அதனுடைய வரலாறும் இருக்கலாம். சித்த மருத்துவம் என்று சொல்லும்பொழுது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. யுனானி என்று சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்டதான நாட்டைச் சேர்ந்த அந்த பகுதியில இருக்கிறவங்க கண்டுபிடிச்ச மருத்துவம் இன்று உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கில மருத்துவம், இங்கிலீஷ் மெடிசின் என்று சொல்வார்கள், அலோபதி. அதே மாரி தான் ஹோமியோபதி அப்படிங்கிறது. இன்றைக்கு ஹோமியோபதி அப்படிங்கிற வார்த்தை தான் உலகம் முழுக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்கன் இங்கிலீஷு, கனடா, யுனைட்டட் கிங்டம் போன்றதான அந்த நாடுகளை சேர்ந்த 99% மக்கள் இந்த ஹோமியோபதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால இன்றைக்கு உலகம் முழுக்கவே எல்லாருமே ஹோமியோபதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா ஹோமோஇயோபதி அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஹோமோ என்று சொன்னால் ஒத்த, ஒரே அறிகுறிகளை கொண்ட, அதாவது ஒரு நோயை உண்டாக்குகின்ற ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது ஒரு எட்டிக்காயா இருக்கலாம், அல்லது ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு செடியா இருக்கலாம், ஊமத்தையா இருக்கலாம். அந்த பொருளையே நம்ம பகுப்பாய்வு செய்து மிக சிறிய அளவில மருந்தாக கொடுக்கும் பொழுது அவன் பிழைத்துக் கொள்வான். ஒரு நோயாளி பிழைத்துக் கொள்வார். அதாவது ஒரு பெரிய ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் சாப்பிட்டுட்டார் விஷமா, அப்புறம் அந்த பொருளிலிருந்தே மருந்தை தயாரித்து கொடுப்பது. பகுப்பாய்வு செய்து மிகச்சிறிய அளவில் கொடுக்கும் பொழுது அவர் பிழைத்துக் கொள்கிறார். அதை தான் ஹோமோ என்று சொல்கிறோம். அதாவது ஒத்த அறிகுறிகளை கொண்ட ஒரு பொருள் ஹோமோ. ஹோமோ என்று சொன்னால் சிமிலர் என்று சொல்வார்கள். அதே போல் பத்தோஸ் என்று சொன்னால் கிரேக்க மொழியில் சஃபரிங் அல்லது டிசீஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒத்த அறிகுறிகளை கொண்டதான நோய்களை அதே அறிகுறிகளை கொடுக்கும் அந்த பொருளிலிருந்து மிகச்சிறிய அளவிலே பகுப்பாய்வு செய்து அந்த பொருளை சிறிய அளவிலே மருந்தாக கொடுக்கும் பொழுது அவன் பொழைச்சிக்குவான். அதைத்தான் நம்ம ஹோமோஇயோபதி என்று சொல்லுவோம். இன்றைக்கு கூட அதாவது இந்தியாவை சேர்ந்ததான மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஹெல்த் மினிஸ்ட்ரிஸு, அவங்க வந்து ஆயுஷ்னு சொல்கிற, இந்தியாவில் வந்து ஆயுஷ்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து ஹோமோஇயோபதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பேச்சு வழக்கில் எல்லாருமே ஹோமியோபதினு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள், விஷயம் அறிந்தவர்களுக்கு தான் தெரியும், இது வந்து ஹோமியோபதி இல்லை, ஹோமோஇயோபதி. ஒத்த அறிகுறிகளை கொண்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் இருக்குது, அது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நோயாக கொடுக்கும். அவன் அதை சாப்பிட்டான். அதையே சிறிய அளவில் பகுப்பாய்வு செய்து அதை மருந்தாக சரியான அளவில் கொடுக்கும் பொழுது அது மருந்தாக செயல்பட்டு அவனுடைய உயிரை பாதுகாக்கும். சிமிலர் என்று சொல்வார்கள். சிமிலர், ஹோமோஇயோ சிமிலர். அதே போல் பத்தோஸ் என்று சொன்னால் சஃபரிங் டிசீஸ். அதாவது நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை ஒத்த அறிகுறிகளை கொண்ட மருந்தை, பெரிய அளவிலான மருந்தை நாம் சிறிய அளவாக மாற்றி பகுப்பாய்வு செய்து மருந்தாக கொடுக்கும் பொழுது அவன் பிழைத்துக் கொள்வான். அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம், சூட்டால் எடுக்கணும், முள்ளால் எடுக்கணும்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அது முள்ளால் எடுக்கிறது. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஹோமியோபதி இந்தியாவிலேருந்து தான் வந்துச்சா என்னன்னு தெரில.